தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு மிகவும் சோகமான பேருந்து விபத்து குறித்து முக்கிய செய்தியை உங்களுக்கு விரிவாக வழங்குகிறோம். இந்த விபத்தில் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த விபத்தில் குறைந்தது 9 பேர் உயிரிழந்துள்ளனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்து ஒரு அரசு பேருந்து எதிர்திசையில் வந்த 2 கார்கள் மீது வேகமாக மோதியது. இந்த விபத்து திட்டக்குடி தாலுகாவின் எழுத்தூர் கிராமம் அருகே டிசம்பர் 24, 2025 அன்று இரவு 7:30 மணியளவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் நிகழ்ந்தது. இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து சென்னை நோக்கி பயணித்த சட்டீஸ் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் பேருந்தின் முன் டயர் திடீரென வெடித்ததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் பேருந்து சாலை நடுவை கடந்தது. பின்னர் அந்த பேருந்து சாலையின் நடுப்பகுதியை கடந்து எதிர்திசையில் வந்த 2 கார்கள் மீது நேருக்கு நேர் மோதியது. இந்த மோதல் மிகவும் கடுமையானதாக இருந்தது. உயிரிழந்த 9 பேரும் அந்த 2 கார்களில் பயணித்தவர்கள் மட்டுமே. அவர்களில் 5 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குவர். ஆரம்ப அறிக்கைகளின்படி கார்களில் பயணித்து 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது விபத்தின் கடுமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் 2 பேருந்து பயணிகள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். அவர்கள் காயங்களுக்கு இலக்காகினர். 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் பலத்த காயங்களுடன் அருகிலுள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த இடத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் எஸ். ஜெயக்குமார் ஆகியோர் நேரடியாக வந்து ஆய்வு செய்தனர். அவர்கள் விசாரணையை தொடங்கினர். போக்குவரத்து துறை அதிகாரிகளும் விபத்துக்கான சரியான காரணத்தை துல்லியமாக விசாரித்து வருகின்றனர். டயர் வெடிப்பு காரணமாக இருக்கலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த தாசனை மற்றும் இரங்கலை தெரிவித்துள்ளார். அவர் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்தார். இது உடனடியாக வழங்கப்படும். இந்த நிதியுதவி முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும். காயமடைந்தவர்களுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் சரியான பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் தெளிவான உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் சாலை விபத்துகள், குறிப்பாக பேருந்துகள் சம்பந்தப்பட்ட விபத்துகள் தொடர்ந்து கவலையளிக்கும் விஷயமாகவே உள்ளன. இவை அடிக்கடி நிகழ்கின்றன. 2023ஆம் ஆண்டில் மாநிலத்தில் 66,841 சாலை விபத்துகளில் 18,074 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மிகவும் அதிர்ச்சியளிக்கிறது. ஓட்டுநரின் தவறு, வாகன வகை, சாலை நிலைமைகள் மற்றும் வேகமான பயணம் போன்ற காரணிகள் இந்த விபத்துகளுக்கு முக்கியமாக பங்களிக்கின்றன. சாலை விபத்துகளை குறைப்பதற்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளையும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் சென்னையில் உயிரிழப்புகள் சற்று குறைந்தாலும் மொத்த சாலை விபத்துகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. இது கவனிக்கப்பட வேண்டியது. கடலூர் மாவட்டத்தில் கடந்த கால சம்பவங்களும் பேருந்து விபத்துகளின் அபாயங்களை தெளிவாக எடுத்துக்காட்டுகின்றன. அவை மறக்க முடியாதவை. உதாரணமாக, ஜூன் 2023 இல் பண்ருட்டி அருகே 2 தனியார் பேருந்துகளுக்கு இடையே நடந்த மோதலில் 4 பேர் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். வாகனங்களின் சரியான பராமரிப்பு, பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்குதல் மற்றும் மேம்பட்ட சாலை உள்கட்டமைப்பு ஆகியவை இத்தகைய சோகமான விபத்துகளை தடுக்க மிகவும் அவசியமானவை. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தின் நிதி உதவி ஒரு முக்கியமான முதல் படியாக இருந்தாலும், சாலை விபத்துகளின் மூல காரணங்களை நிரந்தரமாக நிவர்த்தி செய்ய நீண்டகால தீர்வுகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் தேவைப்படுகின்றன.